ஹை ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹெல்தியான புரோட்டீன் அதிகமாக இருக்கிற நார்ச்சத்து கொண்ட ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. டேஸ்ட்டு சொல்லவே வேணாம், அட்டகாசமாக இருந்தது. கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு ரொம்ப கம்மி நேரம் தாங்க ஆகும், ஆனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முளைக்கட்டின பச்சை பயிரும் மூக்கடலையும் நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். முளைக்கட்டின பயிருங்கிறதுனால இதில் ஏராளமான சத்துக்கள் அடங்கியிருக்குங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி இலை கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அரை கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு கொஞ்சமாக, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், அதையும் மிக்ஸி ஜார்லேயே ஆட் பண்ணிவிட்டு நாம் இதை இப்போது கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாதுங்க. ட்ரையாக தான் நம்ம அரைச்சிட்டு வந்துடணும். அதை ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிட்டேன். இப்போது 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 50 கிராம் அளவு பன்னீர் நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை ரெண்டையுமே நான் மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாங்க. பன்னீர் போட்டிருக்கிறதுனால குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அடுத்ததாக இந்த வெங்காயம் பன்னீருக்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக தூளுப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணலை, ஆனால் இந்த பதம் நமக்கு கரெக்டாக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்னதாக எடுத்து உருட்டிக்கலாங்க. உருட்டிட்டு கையில் ஒரு ரவுண்ட் ஷேப் வர அளவுக்கு நம்ம தட்டிட்டு நாம் அதை இப்போது ஒரு பேனில் போட்டு வேக வச்சு நம்ம எடுக்க போகிறோம். இந்த மாதிரி தாங்க தட்டி எடுத்துக்கணும். ரொம்பவும் மெல்லிசாவும் தட்டக்கூடாது, ரொம்ப கனமாகவும் தட்டக்கூடாது, மீடியமாக தட்டிக்கலாம். இந்த மாதிரி தட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அந்த பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம தட்டி வச்சதை வைக்க போகிறோம். நம்ம இப்போது 1 பை 1 வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் தான் இது வெந்து வரணும். பச்சை பயிறு பிடிக்காதவங்கலாம் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் இந்த மாதிரி விட்டுட்டு நாம் ஒரு மூடி போட்டு இதை வேக வைக்கணுங்க. சிம்மில் தான் வேகணும். மூடி போட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் விட்டுருங்க. இப்போது ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கும். நாம் இப்போது திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், அடிப்பாகம் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்திருக்கு. எல்லாத்தையும் நம்ம இப்போது திருப்பி விட்டுடலாம். மேலேயும் அடியிலையும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. நடுவில் நல்லா சாஃப்டாக இருக்கும். மறுபடியும் பிளேட் போட்டு மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். இப்போது 2 பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு. அடியில் எங்கேயுமே ஒட்டவும் இல்லை. பார்க்கவே சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ரெசிபிஸ் ரெடி ஆயிடுச்சு. மறுபடியும் இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நான் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். எப்போவும் இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்கு சாஸ் வச்சு கொடுத்து பாருங்கள். பிளேட் கண்டிப்பாக காலி பண்ணிவிடுவாங்க. திரும்ப திரும்ப கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.